பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. திருமணம் செய்த பிறகாவது திருந்து விடுவார் என்று எண்ணிருந்தேனே, ஆனா இவர் திருந்தவே இல்லையே. வாழ்நாள் முழுவதைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா ஆண்டவா? அம்மா, இந்த பாவிர எந்த நேரத்தில் பெண்ணாக பிறந்தேனா? நான் எந்த நேரத்தில் என் தாயுடைய கருதறிதரடி அம்மா. இறைவா, வாழ வேண்டிய மனதில் வாழ்க்கையை இழந்து நான் கணவரை பிரிந்து நிற்க வேண்டுமா? எனக்கு இந்த கதையை கொடுக்க வேண்டுமா ஆண்டவா? அம்மா, வாழ வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைப்பதற்கு தாய் இல்லை, கலங்க வேண்டாம் மகளை என்று கருணை காட்டுவதற்கு எனக்கு தந்தை இல்லை. அப்பா,
என்னை முந்திய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய மனதறியே தொடரண்ட தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோட போராடி பெற்றெடுத்த அம்மா நீ உயிரோடு இருந்திருந்த ஆட வேண்டாம் மகளை என்ற ஆறுதல் உரைத்து என்னை ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவி இங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிங்கள் ஐயா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பத்தி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கும் காணாம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து குத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பால் காட்டி விரலை பிடிச்சி அக்கஞ்சா சொல்லி கொடுத்தேன் அன்னாடம் கூடு குடிச்சு நெல்ல சோறு பொங்கி கொடுத்தேன் களவட்டி நடவ நட்டு காஞ்சட்ட தச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சீலொன்று வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேர காதல நான் கேமி பதறி நிப்பேன் அம்மா. கொஞ்ச நேர காதல நான் கேமி பதறி நிப்பேன் காய்ச்சல் வந்து நான் பாடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் நீ பிள்ளை கலத்தில் நீ எட்டு ஊருக்கு சொல்லி வைப்பேன் காலிய விட்டு கூட தாயே என்ன படிக்க வச்சேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால இறைநீர சும்மா. ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆராரிராராரிரோ. குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்குப்பட்டு கோபுரமான உசிர அத்தனையும் தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்டேன் பட்ட துன்பம் போதையும் நான் பாதியில சிறை விட்டேன் அம்மா. வந்திருக்கேன் பாவி மக சும்மா தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்
கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே இருளாத விடியாத நாளும் இங்கே இல்லை பக்கந்தான் பக்கந்தான் நிக்குதே நிக்குதே பக்கந்தான் பக்கந்தான் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி போகையிலே பாத உண்டாகும் நிக்காமே முன்னேறே கண்ணோரோ ஏன் கண்ணீரே நிக்காமே முன்னேறே அன்பாளே நீ பேசு தனக்கோதும் இளங்காத்து சேரி கொண்டு வரும் மரமாகும் இதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் வந்தவரை வாழ வைக்கும் செந்தமை திருநாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரான ஏழையாக பிறந்தாலும் புசி புசி என்று உரைப்பார்களே அம்மா எனக்காக நிலையை கொடுக்க வேண்டும் தாயே பச்சை அம்மா திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்று உரைப்பார்கள் தாயே என்னை போலயே ஒரு பெண் தானே அம்மா தாயே செல்லி அம்மா நான் பட துயரத்தைய துன்பத்தைய யாரிடம் சொல்லுவேன் ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணம் முடிந்தவன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்களே ஆனா என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா நிற்கிறது ஆண்டவா என் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறதே இறைவா நான் என்ன பாவத்தை செய்கிறேன் அம்மா உன்னைத்தான் நின்னைத்தான் பாடுவேன்
எடுத்தி முல்லைப்பு சரத்தெடுத்தி கிட்டி நடத்தி தெவிட்டாத சொல்லெடுத்தி இந்த பாவை உள்ளவரை படினின் பட்டி என் நாவில் அமதே சரஸ்வதிக்கு வணக்கங்கள் பல இந்நாட்டு தளபதிக்கு தங்கையாக பிறந்து மாதவி மாதவி என்ற பெயரோடு என்னது அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கிறாரு. நாட்டியத்தில் என்னால் ஜெயிக்க முடியல, கால் வடிக்கு விழுந்துட்டேன். அதுல இருந்து அண்ணனை பார்க்க முடியல. அண்ணனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா உங்களுக்கு அவமானம் தேடி விட்டேன். அதை நான் அவமானமாக நினைக்கவில்லை. அண்ணா என்னுடைய வாழ்க்கை என் வெற்றி பணியாக நினைக்கின்றேன். எனக்கு அவமானமா இருக்கிறது. எத்தனை அவமானம் நேர்ந்தாலும் சரி, அதை கடந்து சென்றால் தான் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். அந்த அரிய சபையிலே உன்னை கேவலமாக பேசுகிறானே இந்நாட்டு இளவரசன், அவனை நிம்மதியாக வாழக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை கிடைக்க வேண்டும். அதற்கு தகுந்த ஏற்பாடை நான் செய்துவிட்டு மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். தங்கா சந்தோஷமாக வீட்டிலே காத்திரு. ஏற்பாடு செய்து விட்டு ஆமா, அந்த குடும்பமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னா ஆமாம்மா, மாதவ வாழ்க்கை அழணும். என் கூட நாட்டிய மாடல என்ன ஆனவ அந்த மலர் விழி அவ விழியே எடுக்கணும்னா நல்லாவே இருக்க கூடாது. என்ன நம்புமா, என்ன நம்பி உனக்கு வராதே அத்தனை வரை நான் செய்த அந்த மதன் நல்லாவே இருக்க கூடாது. புறப்படுங்க. வாமா வாமா. என் வாழ்க்கை பாதை இப்படிதான் அமையும் என்று நான் மனதில் கடுகளவும் எண்ணவில்லை. இருந்தாலும் என் நிலைமை இப்படி மாறிவிட்டது. என்னதான் செய்வது ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு ஆறுதல் கூறுவதற்கு ஒருவருமே இல்லையே. அன்றே இப்படி தண்ணி தழுவி இருக்கிறீர்களே, உன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இருப்பது என்று பார்த்தால் மனைவி எதிரியோடு நின்று கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று புரியவில்லையே. தளபதியாரே, நீங்கள் அறியாத ஒன்று கிடையாது. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசன். ஏன் அழகு என்ன, அறிவு என்ன, என்னுடைய படிப்பு என்ன? அவள் யார்? காவிய ஏழ்மை குடியில் பிறந்தவள். இருவருக்கும் ஏழி வைத்தாலும் வெட்டுமாம். திருமணத்தை செய்து வைத்து விட்டார்கள். எனது தாய் தந்தை கூறினார்களே என்பதற்காகத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளை எனக்கு பிடிக்கவே கிடையாது. இளவரசரி, அவளோடு வாழ்க்கை நடத்தவே முடியாது. என்னுடைய தந்தை இடத்திலே நான் எடுத்துரைத்திருப்பேன். நான் ஒரு வார்த்தை கூறியிருக்கிறேன். ஒரு சாதாரண தளபதி, என்னுடைய வார்த்தை எங்கே அவர் கேட்க போகிறார். அதனால் தான் அமைதியாக இருந்து விட்டேன், அடக்கமாக. இளவரசரி, இருந்தாலும் சொல்லுங்க தளபதியாரி, இந்த நேரத்தில் உங்களை கேட்கிறேன் என்று மனதில் சஞ்சலம் கொள்ள வேண்டாம். சஞ்சலமா? என் உயிரை கேளுங்க, உனக்காக நான் தருகிறேன். ஆஹா, உங்களை போல் நல்லவர் இருக்கிறதா நாட்டுல மழையே பொழிகிறது. உண்மையாக இருந்தாலும் கேட்பதற்கு கொஞ்சம் தயக்கமாகத்தான் உள்ளது. தயக்கம் தேவையில்லை. அன்றி நாட்டை புரிந்தாரே, அவள் யார்? அவள் என்னுடைய உடன் பிறந்த தங்கை மாதவி. அப்படியா? இருந்தாலும் நாட்டியத்தில் சிறப்பான முறையில் நடத்த முடியவில்லை என்றாலும், நாட்டியத்தில் தோல்வி அடைந்தாலும் அழகிலே வெற்றி கண்டு விட்டாள். அவளை எனக்கு மனதிற்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நீங்கள் சம்மதித்தால் அவளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இளவரசரி, என் உயிரியை உனக்காக தரும் பொழுது என் உடன் பிறந்த தங்கையை உனக்கு தர மறுப்பேனா? அப்படியா? கண்டிப்பாக என்னுடைய தங்கை உனக்காக பிறந்தவள், உனக்காகவே வளர்ந்தவள், உனக்காகவே காத்திருக்கக்கூடியவள், உனக்காகவே வாழப் போகிறவள். தளபதியாரே, நீங்கள் கூறிய வார்த்தை இப்பொழுதுதான் என் வாழ்க்கையிலே ஒளி வீச துவங்கி இருக்கிறது. என்னுடைய தங்கையை சந்தித்து அவனிடத்தை உன் விருப்பத்தை சொல்லி உன்னை நான் தாராத்தியோடு வரவேற்கிறேன். அப்படியா? ஆழமம் பிடித்தவனே, ஏண்டா என் தங்கச்சி நாட்டியத்தில் சிறந்தவனை நான் சொன்ன, ஏதோ கால் தவறி கீழே விழுந்தவனை பார்த்து நீங்க ஏழை மானா வரக்கூடியவே, போல போகக்கூடியவே, எங்கள் காலம் விடக்கூடிய, கரத்தால் செய்யக்கூடிய, செருப்புக்கு சம்மானவே, நீங்கள்லாம் வெற்றி பெற முடியுமானே கேவலப்படுத்தி பேசவில்லை. அதற்காக தண்டா இத்தனை ஏற்பாடு செய்கிறேன். உன்னை வாழ விட மாட்டேன். என் தங்கையிடத்தில் சொல்லி உன்னை என்ன செய்யணும் செய்கிறேன். நான் நினைத்ததை கொண்டு இளவரசர் உன் மீது விருப்பப்பட்டு விட்டார். விருப்பத்தோடு வருகின்றவனை நீ என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்களேண்ணா. கண்ணால் காட்டினால் போதும், கச்சிதமா முடிப்பா உன் தங்கச்சி. அண்ணா சொல்லிட்டீங்கல்ல, என்ன இப்ப தானே பாத்துக்கிறீங்க, இன்னும் போக போக பாருங்க. கண்டிப்பா மாதவி சாதிச்சு கட்டுவா. அந்த குடும்பத்தை நிம்மதி இல்லாம நடுத்தேல நிக்க வைக்கிறேன். எவ்வளவு இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். மற்றதை
சதா ஏற்று இது வணக்கம் 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 மாதவி என்னங்க தளபதியோட தங்கை நானே மாதவி. அப்படியா? இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் உன்னிடத்தில் உரைத்தாரா? அனைத்து உரைத்தார். அப்படியா? அப்போது என் நாட்டியமே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. ஏங்க? இப்ப எனக்கு உங்களுக்கு பிடிக்குமா? இருப்பதுதான் உண்மையான பொண்ணு. நாட்டியத்தில் நீங்கள் வெற்றி காணாவிட்டாலும் அழகிலே வெற்றி கண்டு விட்டீர்கள். அப்படியா? ஏன் இதயத்தை திருடி விட்டீர்கள்? நிஜமா சொல்லுங்க. மறந்து விட்டீர்கள். வராத வந்திருக்கிறீங்க என் வீட்டுக்கு. வாங்க அமருங்க. ஆஹா, அமருங்க. என்ன ஒரு பணிவான பெண். பால் சாப்பிடுறீங்களா? இவளல்லவா பெண். பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? வாழ்ந்தாலும் நிஜமாவா? என் இதயம் கவர்ந்தா இளம் குமரா. என் இளம் பெண்கள் உன்னை வாழ்ந்து வண்ணிக்கிறது. என் இதயமும் உன்னை வண்ணிக்கு தோன்றுகிறது. கண்ணா கார்மீக வண்ணா என் ஆனந்த கணிகை பல வண்டக வந்தரசு பையா பல ஆனந்த பாலை பசியோடு எடுத்து பருகுவாயா நாதா. என்னங்க நீ எப்போது கொடுப்பா என்றுதான் எதிர்பார்த்து கொண்டு. நிஜமாவா? ஆமா. என்னங்க வெறுப்பு? என் நெஞ்சில நெருப்பு. நீ இல்லாத பௌர்ணமியும் ஒரு கருப்பு. அதுக்கு ஒரு சிரிப்பு தான் பொறுப்பு. நீ உருக விரகத்தை நீ ஊட்டி வளர்த்த பின் ஒய்யர மீனடா செங்கரண்டு குடை மேல்பாக கசக்கும் ஆடிபாக இனிக்கும். நான் இருக்கும் நடுபாகமும் நீ நினைத்தாலே உன்னை பார்க்க பார்க்கவே இன்னும் நீ சிறப்பு. நான் என்னுடைய வாழ்க்கையை அறிந்து விட்டது நினைத்தேன். ஆனால் மீண்டும் வந்து என் வாழ்க்கையிலே விலைக்கேற்று வைத்து விட்டாய். உன்னை பார்த்த உடனே எனக்கும் மனநிலை அறிந்து விட்டேன். இந்த மாதவி இருக்கும்போது உனக்கு மனவேதனையா? அப்படியா? உன் வேதனையை தீர்த்து வைப்பதுதான் என்னுடைய வேலை. இந்த மதனுக்கேற்ற மாதவி, இந்த மன்மதனுக்கேற்ற மாதவி நீதான். இருந்தாலும் புறப்பட வேண்டும். நான் இருவரும் சந்தோஷமா இருக்கேன். உனக்காக பாலும் பழம் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அஞ்சலிக்கு போகலாமா? நான் பால் குடிக்க காத்துட்டு இருக்கேன். முதலில் புறப்படு போகலாம். நீ எங்கே என் நண்பே மீண்டும் 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 நீதான் இங்கே வேண்டும். நீ எங்கே படி
அத்தா என் ஆசை மணாளா களமெல்லாம் என்னோடு இருப்பாய் என்று எண்ணிருந்தேனே அத்தா இந்த பாவியை மறந்து விட்டீர்களா எதற்காக என் வாழ்க்கையில் விளையாட வேண்டும் என் வாழ்க்கையை அடித்து விட்டீர்களே வாழ்க்கையில் இழந்த பாவியா நிற்கிறனே அத்தா இனி என்னுடைய முகத்தில் சந்தோஷம் என்பதே இல்லையா காலமெல்லாம் கண்ணீரில் நான் வாழ வேண்டுமா இறைவா உங்க கணவர் செய்யக்கூட செய்து கொண்டிருக்கிறாருமா ஆமாமா என் கணவர் செய்யக்கூடாத செயல்கள் அத்தனையே செய்து கொண்டிருக்கின்றார் ஆமாமா என் கணவர் எங்க இருக்கிறார் ஆசி விட்டு தெரியேனுகிறாரு இந்த பாவியை மறந்து வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆமாமா இது முறையா அம்மா இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் ஆமா நான் கூட்டி எனக்கு வரேன் துணையா நீ வருகிறாயா ஆமா நான் என்னங்க பாவத்தை செய்து உனக்கு என்னங்க துரோகத்தை செய்து இது முறையா இது சரியா இது நீதியா இது நேர்மையா இது நியாயமா கலைஞர் நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோலை பிடித்து நீதி நெறி தவறாமல் அரசாட்சி புரியக்கூடிய தெய்வமே இந்த காவியாவுடைய கணவரே நீங்கள் செய்யக்கூடிய செயலா வாழ்க்கையை அடித்து விட்டு வேற ஒரு பெண்ணோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு எப்படி மன வருகிறது யார் வாழ்க்கை யார் மறந்து விட்டீர்களா என்னை மறந்ததையே உன்னை நினைத்தால் மட்டும்தான் மறப்பதற்கு ஏய் நான் அப்போது எடுத்து உரைத்தேன் எங்கன்னா வாங்கின்னு போயிருந்தா நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம் உன் வாழ்க்கை வெற்றி என் வாழ்க்கை எடுத்த அல்லவா ஆகிறால இவ தாண்டி மனைவி யாரு இந்த சனிய இந்த சனிய என் வாழ்க்கையில வந்தது அதான் காவியாமே காவியா இந்த மூதேவிய வந்தா வாழ்க்கையில என்னங்க இவகிட்ட நான் உன் அழகு என்ன உன் அறிவு என்ன உனக்கு ஈடு அளவா இந்த அரமனையிலே நீ ஒரு வேலைக்காரி வேலைக்காரி நிரந்தரம் சித்திரவன் அதிர்வைக்கு ஏய் இருக்கிறவார் இவள் தான் உனக்கு வேலைக்காரி உனக்கு என்னென்ன பணியிட வேலைகள் செய்யணுமோ இவ செய்யணும் அப்படி செய்ய மறுத்தால் அவ தாலி அர்த்தம் உனக்காக நான் இருக்கிறேன் ஒரு வேலைக்காரி என்னடி என்ன மாட்டான் கணவனோடு சந்தோஷமாக இருப்பது முறைதானா என்னை போல் நீயே ஒரு பெண் தானே நீ செய்யக்கூடிய செயலா காலமெல்லாம் என் கணவனோடு சந்தோஷமா வாழ வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன் ஆனா என் கணவனிடத்தில் பங்கு போடுவது முறைதானா எந்த ஒரு பெண்ணுமை எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார்கள் ஆனா தாலி கட்டிய கணவனை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எதனால என் கணவனுடைய வாழ்க்கை இப்படி கெடுக்கிறாய் வாயமுறி வேலைக்காரன் நாயே நீ பெண்ணுமா நீ பெண்ணு அவ யாரு தேவதைடா தேவதை ஏண்டா அவளை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டாரு என்கிட்ட வந்தாரு என்ன வேணும்னு அழைத்தாரு அவருக்கு உண்டான சுகத்தை நான் கொடுத்தேன் எனக்கு உண்டான பணம் அவரு கொடுத்தாரு நான் ஏண்டி உன்னைத்தான் அவர் வேணான்றாரு நீ ஏன் வந்து நெருங்குற இதை பாருடி என் கழுத்துல மாலையை மாற்றி மாங்கலத்தை கட்டி இருக்கிறார் அவர் அடித்தாலும் அணைத்தாலும் உரிமை இருக்கிறது எனக்கு வேண்டாம் உரைப்பதற்கு என் கணவரை என்னிடத்தில் ஒப்படை நீ ஒரு எச்சியல உன்னை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டாரு நான் தலையில எனக்கு எங்க மாதிரி சுமந்துகிட்டு இருக்காரு இப்ப நான் சொல்றேன் எனக்கு வேலைக்காரி நீ தான் நான் விடுற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும் என் பேச்சு நீ கேட்கல உயிரியே எடுப்பேன் முடியாதா
யார் எப்போ சொல்லுவா அப்படியே சக்காட்ட நெறி போடும் அப்படியே சாவரால் அப்படியாவா பஞ்சாயத்துக்கு வர நல்லா பயன்படுத்தி கேள்விய எழுதி வச்சுட்டு அடிப்பட்டு அடிக்கிறாங்க என் வாழ்க்கை கெடுக்கிறாள் நல்லா இருப்பலாவா அவ வேணான்றாடி என் வீட்டுக்கார அவள விட்டு கொடுக்கணும் கோவலண்டா கோவல அன்னைக்கு வேணானே யார் என்ன வந்தா மாதிரி என்ன வந்தா அது மாதிரி அவன் வீட்டுக்காரி வேணாம் பீச்சில் வச்சாங்க சில உனக்கு பாத்ரூம் கப்பூசில் வைப்பாங்க தான் அங்க வைப்பாங்க அது மாதிரி உன் வீட்டுக்கார வேணும்னு உனக்கு வெதிக்கிட்டேன் மாதவி தேடி வந்துக்கிறேன் மாதவி கிட்ட ஒப்பாடினா உனக்கு வாழ்க்கை வேணும் மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்க ஏய் என் கை கால மரியாதை பிடிச்சு விடுற வேலை உன் வேலை கால் அமைச்சு விடுற வேலை உன் வேலை இல்ல உன் உயிரை எடுத்துரும் அப்படியே மேல மட்டும் நான் என்ன இது லைசன்ஸ் இது என் கணவர் கட்டிய தாலி அந்த தாலி இப்ப நான் அறக்கணும் ஐயோ அந்த தாலி எனக்கு வேணும் வேண்டாம் வேண்டாமா மாதவி வேண்டாமடி வேண்டாமடி மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று நினைப்பார். அதே போல் கணவன் இறந்த பிறகுதான் ஒரு பெண்ணாக பிறந்தவள் தாலி அறுப்பாள். என்னை தொட்டு தாலி கட்டி என் ஆசை மணாளன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர் கட்டிய தாலி நான் அறுக்க வேண்டும். நான் அறுப்படியே முடியாது. உனக்கு கணவனே வேணும்னு உனக்கு வெதுக்கிட்டு அதுக்கு தொட்டு போட்டு தாலி மட்டும் வச்சு நீ என்னடி பண்ண போற நீ அந்த தாலிக்கு உரியவன்னா இந்த மாதவி கைத்துல தான் அந்த தாலி இருக்கணும். மரியாதை சொல்றேன் தாலி அறக்கல என் சக்காலத்து ஒண்ணு உண்டில்னு ஆக்கிடுவேன். வேண்டாமா கேளம்மா உனக்காக அத்தனை வேலைகளை நானே செய்கிறேன். ஆனா என்னுடைய மாங்கல்யத்தை மட்டும் நீங்கள் அறுக்க வேண்டாம். ஏண்டா பாட அப்படி ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தெரியணுங்க. அவளை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பொட்டி எடுத்துட்டு பூ எடுத்துட்டேன். இனிமே அவ எல்லாமே வாழ்க்கையை எழுந்த விடாவா தாலிக்கு அந்த விட்டுலாம். மரியாதை என் கை காலை எனக்கு பண்ணி விட வேலை நீ தான் செய்யணும். கை காலை பிடிச்சு விடணும். அது இல்ல கையை காலை கிழிச்சிடுவேன் ஒண்ணு நானும். என் தலையெடுத்தா ஏழையாக பிறந்தாலும் எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ வேண்டும். மடியிலடியே பேசுற இவளுடைய பாதத்தை பிடிக்க வேண்டும் என்று உரைக்கின்றார்களே இறைவா. ஒரு குடும்பத்தில் கணவன் சரியாக இருந்தாலும் அந்த குடும்பமே சிறப்பாக அமையும் என்று உரைப்பார்கள். ஆனா தாலி கட்டிய மனைவியை புரிந்து கொள்ளாமல் தான் என்று வாழ்ந்து என்றாவது ஒரு நாள் என்னை அவர் புரிந்து கொள்வார் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. காத்து பட்டாலும் கரையாதோ கற்பூரம் கரையிலே மனசே உன்னாலே கற்பூரம் கரையிலே மனசே உன்னாலே
நீரடிச்சு அசலில நான் விழுந்து அம்மா பட்டாளு குத்தமில்ல பவிமாடுதம்மா உட்காரு எழுந்திரு உட்காரு எழுந்திரு உட்காரு எழுந்திரு உட்காரு ஐயோ அம்மா அம்மா கொடுமையில கொடுமை அம்மா டேய் உட்கார என்னடியா ஏய் கேளுங்கம்மா கேளுங்கம்மா நீங்களே கேளுங்கம்மா இது நியாயமாம்மா நீ ஓவர் பலே பலே ஏய் உட்காரு எழுந்திரு உட்காருன்னு சொன்னா உட்கார்றல ஏய் ஓ ஏய் வாங்க வீடு எப்படி இருக்கு பத்தியடா வீடு இருக்கறல குடும்பமா பண்றேன் சக்காலத்தி ஒரு சோம்பு என்ன கொடுமை பண்றா குடும்பம் இவன் பண்ணல என்ன கொடுமை பண்றடா என்ன குடும்பம் மொத்த பாடி குடும்பம் ஏய் என்னங்க நீ பண்றதம்மா குடும்பம் நான் பண்றது குடும்பம் நல்ல குடும்பம் உங்க குடும்பம் நல்லது ஒரு குடும்பம் நல்லது ஒரு குடும்பம் யாரு வந்து புடுங்கும் சந்தோஷமா இருக்க எங்களை விட்டாளா கெடுத்துட்டாளடா கெடுத்துட்டாளடா எங்க இருவரையும் வந்து வேற ஒருத்தி புருஷனை நீ கூப்பிட்டு வச்சுக்கிற பாரு ஆமாங்க சூப்பரான குடும்பம் என்ன நம்பி வந்தாங்க ஆமா நம்பி வந்தவங்கள நாளைக்கு என் அக்காச்சி ஓவரா பேச அவங்க தெரிவிச்சுன்னு போ நான் பாத்துக்கிறேன் ஏய் வீட கூட்டணும் பெருக்கணும் வாரணும் எல்லா வீட்டு வேலையும் நீ தான் செய்யணும் கொட்டி காலி ஆடு 1000 கூட தண்ணி அடிக்கணும் ஒரு குடும்பம் கெட்டதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஒருத்தனை எதிராளி 2 கண்ணு போனா நம்ம கண்ணு நல்லா ஒருத்த மொண்டாட்டி தாலி தான் என் தாலி குள்ளு 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 அதான் சொல்றான் அதான்டா எனக்கு வேணும் டேய் என்னவோ ஏய் என்னடியா 1000 ரூபாய் சம்பளம் கையில வரல 2 மாசம் வராது இந்த மாசம் வரக்கூடாது அவளுக்கு வரக்கூடாது சாபத்து விட்டுட்டா போச்சு நீ பணமே எடுக்க முடியாது பாரணியா உட்காந்து கைராக தேஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவேன் நானு காடு சோறு எடுத்துக்கோ வரண்டா உனக்கு நீ தட்டி சாத்தி ஏடா உங்க அண்ணி இங்கே போதா என்ன பண்றது நீ எங்க பாக்குற கண்ணுல பாக்குற செய்வாய் முடி அதனால இவள நிம்மதியா இருக்கவே கூடாது இவ நிம்மதியா இருந்தா யார் நிம்மதி போய்டும் இவள அணுவணுவா சாவடிக்காத விட மாட்டா ஓடி வாடா என்ன கொஞ்சம் வந்து பாரு
ஆமாம், அயல்நாடு சென்று படிப்புகள் அத்தனையும் படித்து முடித்து விட்டேன். இருந்தாலும் தாயகம் வந்திருக்கிறோம். தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் நடந்தது. என் அண்ணி எப்படி இருக்காங்க தெரியல. என் அண்ணி சந்திக்கணும். மலரே மலரே தளபதி யாரு? அயல்நாடு போலிய படிக்கிறதுக்கு. ஆமா, படிக்கிட்டு வந்துட்டியா? படிப்பெல்லாம் படிப்பு வச்சுட்டேன். உன்னுடைய குரலை கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்படியா? இல்ல, நான் இன்று வருகிறேன் என்று நான் லிகிதம் அனுப்பினேன். அப்படியா? இன்று ஒருவேளை தாய் தந்தை சொன்னாங்களா? வந்திருக்கிறாயா? ஆமா ஆமா, வழக்கமாக வருவதுதான் இந்த வழியாக. மறுபொழுது உன் குரலை கேட்டு அடடே, வெளிநாடு போலவோ படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு பெண்ணானவள் தன்னந்தனிமையில வருகிறேன் என்று எனக்கு வரவேற்பு ஆண் துணையாக வந்திருக்கிறேன். நான் கொடுக்க வந்திருக்கிறேன் வரவேற்பு. அப்படியா? சரி, வாங்க போகலாம். இல்லை என்னங்க வரவேற்பு மட்டுமா கொடுக்க போகிறேன்? சொல்லுங்க தளபதி யாரு? அனைத்துமே உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அனைத்துமே என்னிடத்தில் இருக்கிறதா? மலரே, என்ன? நீண்ட நாட்களாக உன் மீது எனக்கு ஒரு ஆசை. என்னங்க நீங்க ஒரு நாட்டின் தளபதி? கீழே போவாதே, மேலவா. பின்ன என்ன பண்ண மேலவா மகனே. விட்டாதீங்க, பேசுறோம் வா. கேக்குறான் பாரு. மகனே போலே. நான் வாய் வாயா. ஓ ஹோய் ஓஹோ, அப்படி சொல்ல. ஓஹோன்னு இருக்கணும்னா ஆமா. என்ன டேய், என் தங்கச்சியை நான் இளவரசருக்கு கூட்டி கொடுத்தேன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களே. கண்ண பரமாத்மா செய்த வேலை தானே நான் செய்திருக்கிறேன். எப்படி பகவா கண்ண பரமாத்மா மகாபாரதத்திலே குருவா இருந்து அர்ஜுனனுக்கு தன்னுடைய தங்கிய சுபத்திரியை கூட்டி கொடுத்தாரா. அதே போன்று படுகுலத்திலே துரியனுடைய உயிரானதை தொலையில் இருக்கிற பீமச்சேனனுக்கு காட்டி கொடுத்தாரா. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கூட்டி கொடுப்பது காட்டி கொடுப்பது கடவுள் கிடையாது. அந்த பகவானே அந்த வேலை. இன்னத்துக்கு ராவல நீ கூத்தாடிங்கிற, ராவல இன்னத்துக்கு கூத்தாடிங்கிற வேணா. இந்த தொழில் விட்டுரு, நீ கூட்டி கொடுக்குற வேலை செய். செம்மையா நல்ல வியாபாரம். வருமானம் அதிகம். வருமானம் அதிகம் உனக்கு தெரியாது. சொல்றேன் மலரே, தளபதி யாரு? நீண்ட நாள் உன் மீது எனக்கு ஆசை. இதோ பாருங்க, ஆரம்பத்திலே உன் மீது எனக்கு ஆசை ஏற்படவில்லை. உன்னுடைய வளர்ச்சி என்னை அடிமைப்படுத்தி விட்டது. அப்படியா? உன்னுடைய அழகுக்கு நான் அடிமையாகி விட்டேன். இதோ பாருங்க தளபதி யாரு, நானும் ஒரு நாட்டு இளவரசி, இந்த மன்னர் என் மகளானவள். நீங்கள் தளபதி யார்? ஆமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி? என் அப்பா வயசுல இருக்கிறீங்க. என் அப்பா வயசு இருக்கிறீங்க. உங்க பொண்ணு வயசு இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எனக்கு காதல் ஒத்தாகுமா? காதலுக்கு வயசு ஏதுமா? அடடா, காதலுக்கு வயசெல்லாம் இல்லை. சாவர நேரத்துல கூட சரி, ஆம்பளைங்க எங்களை தலை இப்படி தலையை ஆடிக்கிட்டு ஏன்னா எங்களுக்கு பொண்டாட்டி வேணும் வேணும் வேணும்னு எங்க தலை இப்படி ஆடும். ஆனா பெண்களுக்கு வயசாகி போச்சுன்னா அவங்க தலை இப்படி ஆடி கிடக்கும். நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு ஆம்பியா வேண்டாம், நாங்க வரமாட்டோம். எங்க ஆத்தா என்ன சொல்றாங்க பாத்தியா? அடைச்சி பூர்றா போலான்றாங்க. அது பரவாயில்ல, அது போலலாம் காரி மீஞ்சாதாம்மா மனசிலாக்க முடியும். எப்ப சாவான்னு சொல்றாங்களா அவன் சாவ மாட்டான், சொல்றவங்க தான் செத்து விடுவாங்க. ஆமா, உண்மையேதான். இவன் இருப்பாங்க, இவன் போவானா அப்படின்னா அவனுக்கு தான் கெட்டியான ஆசி. ஆயுசு அவனுக்கு தான். ஆனா நடந்து போயினே இருப்பான், கழுத்தடி கீழே இவன் செத்து விடுவான். ஐயோ நல்லவெல்லாம் சாவறான், இவன் சாவலி. ஏண்டாப்பா, அவன் எதெல்லாம் முன்பிரிவுல பாவம் பண்ணிருப்பான், அதனால பாதியில போவான். நாங்கெல்லாம் புண்ணியத்தை பண்ணவங்க இப்பிரிவுல எதுவும் ஆடிக்கிறோம், அவ்வளவுதான். ஆஹா மலரே, அப்பான்னு சொல்லாது, என் அத்தான்னு கூடுவா. அத்தானா? இங்க பாருங்க, இந்நாட்டின் தளபதி யாருன்னு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து உங்களுக்கு நான் வார்த்தை அடிச்சேன். இனிமேல இன்னொரு முறை ஏதாவது காதலிக்கிறேன், காதலி கத்திரிக்காய் அப்படி இப்படி ஏதாவது சொன்னேன், அடிச்சாலும் பரவாயில்ல, சம்பதம் மான மரியாதை கேட்பேன். மானம் கட்ட ஊருக்கு பெருமை, அதுல நான் ஒரு நல்லவன். இளவரசி படிச்ச பெண்ணு, இவளுக்கு ஒண்ணும் தெரியாது, இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு நினைக்காது. மானத்தோடு இனத்தோடு வாயிடுவேன். அப்படியா? ஆமா. ஜாதியின் நான்கின் முதல் ஜாதி பதிமீனியா மாதன ரத்தின மாலையினம் பெண் பெருமாள் கதை கலைவாணி மதன சுரதாணி மதன ரதி கேணி மதன சுப கல்யாணி காமகுரு வீரம் காம கொடு கூடம் காம கிரீடம் இன்ப காம கடலோடம் மாமுனிவர் வேத அங்கம் மாமுனிவர் அந்த ரங்கம்
மாமுனிவர் ஓதும் சங்கம், மாமுனிவர் பிராண லிங்கம், தெய்வரதி தேவி, தெய்வகுண பாவி, தெய்வ சங்காவி, தெய்வமன சஞ்சீவி. அந்த சஞ்சீவி மூலிகை விலை பேரழிகப்படுத்தவர் நீ காந்தம், நான் இரும்பு. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஒன்ன ஓட் இருக்கா வாடியா போது நிறுத்துங்க. பல நல்ல விஷம் மற்ப காசுக்காக பள்ளியறையில் படுத்துருளும் பகல் ராணி நான் கிடையாது. பக்கிரிக்கும் கொல்லி கட்டி அள்ளி பறிக்கும் அர்ப்பணி வேண்டாம். இந்த அல்பமதி என் தாய் தந்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உன் ஃப்ரெண்டு பல தட்டி எடுத்துருவாங்க. பல பத்தி நீ பேசக்கூடாது. ஏன் என்ன கண்ணே என்ன வர முடியாது. கண்ணால மைக்கிறைய சமக்கட்டையாம் கண்ணால மைக்கிறைய சமக்கட்டையாம் சமக்கட்டையாம் முன்னாடி சொல்லிட்டு வாழ மட்டையாம் சுகுபடி வைக்கிறீ சூப்பர் பிகராம் சம்மக்கட்டையா நாடி சார்ந்துட்டையா வாழ மட்டையா மயிலே மயிலே என்றால் இறங்க தருமா? தராது தராது. அடிமேல் அடி அடிச்சா அம்மி உடைஞ்சு போகும். அம்மிய உடைஞ்சு போயிடும். உடைஞ்சிடுமா? ஆமா. அது போல நீ உடையாம இருக்கணும்னா ஆ. ஓடி வந்து அத்தானியன் மார் மீது சாந்தி ஒரு முத்த குறை வர முடியாது. வர குடைக்க முடியாது. அடி கட்டி 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 ஆகாதோ
பேர் பொருத்த எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. அதே போன்று வாழ்க்கையிலே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். காதலுடைய 3 வகை உண்டு. ஒன்று சந்தோஷ காதல், சாகாசமா சந்தோஷமா கூட்டை முடியாது சொல்லிட்டு சவகாசமா பேச்சு கொடுத்தேன், அதற்கு மறுப்பை. 3வது பலாத்காரம். நீ என்னை விரும்பவிட்டாலும் சரி, என்னுடைய உடல் பலத்தினால் எங்க ஒன்றாலும் சரி விட மாட்டேன். நீ உரைத்த வார்த்தையாரும் வேலை தேடி சென்றேன். எனக்கு வேலை கிடைத்தது. கை நேரி நான் பணத்தை சம்பாதித்து விட்டேன் அம்மா. உனக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை தாய் வீட்டு சீதனமாக எல்லா. என்னடா இது இந்த நேரத்திலே அவைய குரல் யாரா இருக்கும்? புறப்படுகிறேன், சென்று பார்க்கிறேன். பார்த்தால் தெரியவில்லையா? இதே நாட்டை சேர்ந்தவன் என்ன? கதிரவன். கதிரவனா? டேய் கதிரவா, நீ எதற்காக வந்தா? என்ன வந்தே? ஏன் வந்தே? டேய் எதற்காக வருவாங்க? இந்த பெண் யார்? யார் அந்த பெண்? என்னுடைய வருங்கால காதலி, என் மனைவி. உன்னுடைய மனைவியா? இப்பொழுது காதலி என் வருங்கால மனைவி. வருங்கால மனைவி காதலி? ஆமா. எதற்காக பலாத்காரமான காதல்? அவள் என்னுடைய காதலி அழைத்தேன், மரம் மறுத்தாள். ஓ, மறுத்து விட்டாலும் விட வேண்டியதுதானே? ஏய், ஆசைப்பட்டதானே? யாரா? ஏய், போடா இந்த இடத்தை விட்டு. நான் போக வேண்டுமா? ஆமா. அப்ப நீ என்ன பார்க்கலாமா? ஓ, சமருக்கு ஏய், சமருக்கு தயாரா? வாழ்க்கையை சந்திப்போ. அந்த பாவி விடாதீங்க. அவனை விட்டு இருக்க கூடாது. அவனை இந்த இடத்துல காலி பண்ணுங்க. உண்மைதானா? நான் விடக்கூடாது. அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கிற. நான் விடக்கூடாது. அவன் விடணுமா? யாரு விடணும்? வாயே சொல்லி விடுவேன். எனக்கு அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய், வாடா. பயந்து ஓடி விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. ஆமா, நீங்களே வரவில்லை என்றால் இந்நேரம் என் உயிர் போயிருக்கும். பெண்கள் இப்படி தனியாக வரலாமா? நானே வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? என்னங்க செய்யறது? அயல் நடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு தாயக வரலான்னு திரும்பி வரும்பொழுது இந்த பாவி வந்து என்ன கற்பழிக்க வேண்டும் என்று துணிந்து விட்டான். யார் நீங்க? இந்நாட்டு இளவரசிங்க நானு. ஓ, இந்நாட்டு இளவரசியா? ஆமா, மலர்விழி நானு. ஆமா. என்ன தெரியல. ஓஹோ, சரி சரி, வந்தேன், காப்பாற்றி விட்டேன். நான் வருகிறேன். மாமா. மாமாவா? என்ன தடாலுமா? ஐயோ, உங்களை தான் கூப்பிடுறேன். என்னையா? எனக்கு இப்பதான் ஆள் அடையாளம் தெரிஞ்சது. என்ன ஆள் அடையாளம் தெரியல? பார்த்திருக்கிறேன் அந்த ஒரு நேரத்திலே. நீதிமன்றத்திலே பார்த்தேன். ஆமா ஆமா, என் அண்ணியுடைய அண்ணன் தானே நீங்க? ஆமா. அப்ப உங்களை மாமான்னு கூப்பிடாது, என்ன கூப்பிடுறது? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. நீ பேர் என்ன? மலர்விழி என்னுடைய பெயர். மலர்விழி? ஆமா. உங்க பேரு? என் பேரு கதிரவன். கதிரவன்? ஆமா. மலர்விழி. அதுக்கு என்ன இப்போ? இத பாருங்க, என் கற்பையே காப்பாத்திருக்கிறீங்க. நீங்க தான் என்ன திருமணம் செய்துக்கணும். அது முடியாதுமா. ஏன் முடியாது? யாரு? ஒரு கோபுரம். நான் யாரு? குப்பைமேடு. எனக்கு ஒத்துட்டு வருமா? போது வாய முடுங்க. ஏன்? நீங்க ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் உன் தங்கச்சி எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா? உறவு முறை விட்டு போவாதுங்க. பெண் கொடுக்கலாம், பெண் எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாது? தெரிஞ்சுக்கோ, அதை பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்க தான் பண்ணுவாங்க. எங்க அண்ணன் கட்டிக்கிட்டாரு. அதான் என்ன நீங்க கேட்டீங்க? பெருத்து வேதனையே அங்கதான் வரும். அப்படியா? ஆமா. வேதனை வராதுங்க. என்ன மறந்து விட, நான் வருகிறேன். என் தங்கச்சி நான் பார்க்கணும். என் தங்கச்சி எப்படி இருக்கிறாளோ, என் தங்கச்சி மீதே எனக்கு மோகமா இருக்கு. மாமா, இத பாருங்களேன், நான் இருவரும் சந்தோஷமா இருக்கேன். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இத பாருங்க, என் கற்பை நீங்க காப்பாத்திருக்கிறீங்க. உங்களை விட என்ன வேற யாரும் சரியா பாத்துக்க மாட்டாங்க. நீங்க தான் எனக்கு கணவரா வரணும். நான் வேணான்னு சொல்றேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. வேணாம். ராக்கோணி கூவா ராக்கோவி கூவையிலே